கிரேவி பண்ண போகிறேன். ஆல்ரெடி முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். அது கத்திரிக்காயெல்லாம் போட்டு பண்ணியிருப்பேன். இது வித்தியாசமாக இன்னொன்று பண்ண போகிறேன் கிரேவி. முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். நான் 9 முட்டை போட்டிருக்கேன். அதுக்கு தக்க மசாலா எடுத்து வைப்பேன். நீங்கள் நீங்கள் எத்தனை முட்டை போடுறீங்களோ அளவு கொஞ்சம் கூட்டிக்கணும். மிச்சம் கிரேவி இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. நைட்டு தோசை, இட்லி, சப்பாத்தி எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம மசாலா எடுத்து வைக்கிறத பார்த்துக்கலாம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன். மிளகு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். புளி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். மல்லி வறுக்கிறதுக்காண்டி மல்லி வச்சுருக்கேன். தேங்காய், விதை மல்லி, வரமிளகா 3 வச்சுருக்கேன். பொடி உள்ளியும் பெரிய உள்ளியும் சேர்ந்து இந்த அளவு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவு வச்சுருக்கேன். இது மசாலாவுக்கு சிக்கன் 65 மசாலா வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வச்சுருக்கேன். சிக்கன் 65 மசாலா எதுக்கு வச்சுருக்கேன்னா, காஷ்மீர் சில்லி போடணும் என்கிட்ட இல்லை, அதனால் கலருக்க வேண்டி சிக்கன் 65 மசாலா வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுக்கணும். இது ஃபுல்லுமே வறுக்கணும். 4 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுக்கணும். வறுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வறுக்கிறதுக்கு தான் இந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகா வத்தல் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டுக்கிறேன். பொடி ஜீரகம் போடணும். ஆனால் கடைசியில் தான் பொடி ஜீரகம் போடணும். முதல்ல போடக்கூடாது. கறிக்கிட்ட நல்லா இருக்காது. மற்ற எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிடலாம். பொடி ஜீரகம் மட்டும் லாஸ்ட்டில் போட்டு வறுக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் பொடி ஜீரகமும் தக்காளி போட்டு வதக்குவேன். நான் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வதங்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இந்த ஸ்டேஜிலே நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம். இந்த இவ்வளோ ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், பொடி ஜீரகம். இதை போட்டுடலாம். இந்த கிரேவி மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். 2 நாள் கழிச்சுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு, தோசை, இட்லி கூட நம்ம தொட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணி தான் சாப்பிடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே நம்ம சில்லுன்னு போயிட்டு சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எப்போ எடுத்தாலும் சரி, என்ன பொருள் எடுத்தாலும் சரி, நீங்கள் நல்லா சூடு பண்ணி தான் சாப்பிடணும். இதை பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்துட்டு உங்களுக்கு பார்க்கலே தெரியும். நல்லா பொடி ஜீரகமும் நல்லா வதந்துட்டு இந்த வெட்டி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். நான் இந்த புளி போட்டிருக்கேன். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 4 பழம் வெட்டி வச்சுருந்தேன். புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால நான் 3 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சுவை கொஞ்சம் பிடிக்கிறதா நீங்கள் 4 பழம் கூட போட்டுக்கலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இதை ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். அரைச்சி முடிச்சேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, முட்டைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். நீங்கள் காஷ்மீர் சில்லின்னா காஷ்மீர் சில்லி போட்டு இதை வறுத்து அரைச்சிடுங்க. என்கிட்ட இல்லைனால நான் சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். கிரேவிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதிலே இந்த அளவு போட்டிருக்கேன். பத்தலைன்னா போடணும். நீங்கள் முட்டை போடும் போது தெரிக்கும், கவனமாக பார்த்து போடணும். பார்த்தீங்களா, போடும் போதே ஒரு மாதிரி சத்தம் கேட்டு கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க.
பிள்ளைலாம் வேலை பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் வந்தோன்னா பிள்ளைகளை தள்ளி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு எல்லாம் அந்த மசாலா ஃபுல்லும் இதில் சேர அளவுக்கு இப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த அளவு நல்ல மசாலா எல்லாம் உள்ள இறங்கின 2 அப்படி கீரி தான் விட்டு போட்டிருக்கேன். மசாலா எல்லாம் உள்ள இறங்கியிருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயிலே இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுடலாம். இந்த பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சுட்டு நான் நாக்கில் வச்சு பார்த்தேன், உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. திரும்ப 2 உப்பு போட்டு கலக்கியிருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதெல்லாம் நல்லா வளைச்சி க்ளீனாக நிறைய மசாலா ஒட்டி இருந்தது. நான் அரைச்சிட்டு இருக்கும் போதே என் மிக்ஸி ரிப்பேர் ஆகிட்டு பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து அரைச்சிட்டு வந்தேன். இந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் முட்டையை போடணும். அதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டு நீ கூட எண்ணெய் கூடுதலாக செலவு பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் சுவை இருக்கும். நான் ரொம்ப என் வீட்டுக்காரருக்காண்டி ரொம்ப எண்ணெய் சேர்க்க மாட்டேன், அதனால் குறைய எண்ணெய் விட்டுருக்கேன். அதே இந்த இவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருந்தாலுமே ஒன்றுமே இது இல்லை. நம்ம நைட்டு சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் நம்ம கிரேவி வச்சு சாப்பிட்றலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம எடுத்து வளர்த்து வச்சுருக்க முட்டையெல்லாம் அதில் போட்டுடலாம். நீங்கள் பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற எண்ணெயை அப்படியே இதில் வளைச்சி ஊற்றிடுங்க, வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அப்போதே முடிஞ்சிட்டு எனக்கு வேலை. என் மிக்ஸி ரிப்பேர் ஆனதுனால இவ்வளோ நேரம் ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இருந்துட்டு முட்டை மசாலாவும் நல்லா ஒன்று போல் சேர்ந்துட்டு வெறும் சாதம் வச்சு இதை வச்சே நம்ம சாப்பிட்றலாம். வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. அதே மாதிரி வெறும் வெங்காய சம்பலும் இது கூட உங்களுக்கு வேணும்னா தயிர் பச்சடி மட்டும் இது கூட வச்சுக்கோங்க. வெங்காய சம்பல் போதும், இதே அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு அவசரமாக ஸ்கூலுக்கு போகணும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு நிமிஷத்தில் சாப்பிடலாம். வதக்குறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை, மற்றபடி எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். இதே சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.